ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு பாவச்செடி ஒன்று துளுத்துது. நான் நட்டு விட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே 2 காய் இருந்தது, அது பிரிச்சுட்டேன். ஏன்னா நம்ம பிரிக்க தான் நிறைய காய் விடும். பாருங்கள், இது நாட்டுக்காய் தான், ஆனால் கசப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே 2 காய் காய்ச்சதில்லை, அது நான் பொரியல் மாரி சாப்பிட்டேன். செம்ம கசப்பாக இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு செடி வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காய் காய்க்கும். இப்போ தான் கொடி ஏறிட்டு மேலெல்லாம் ஏறிக்கு பாருங்கள். நான் அதில் அவரை செடியும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரை நான் ஊடு கொடுத்துருக்கும்போது தானியம் கொடுத்தாங்க, அதை போட்டேன். அது ரொம்ப தட்டா வரேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களாம், வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது அந்த தழலாம், அதனாலே தட்டா வரேன்னு நினைக்கிறேன். அந்த ட்ராகன் ஃப்ரூட் ஏற்கனவே நான் வாடகை வீட்டில் வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நட்டு விட்டேன். பாருங்கள், நீட்டாக ஒரு கிளப்பு வந்திருக்கு. நான் கட்டிங் மூலயமாவும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கீழே ஃபுல்லாகவே அந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் மூலயமா வச்சுருக்கேன். கொஞ்சம் வளர்ந்துருக்கு அந்த நீட்டாக. இன்னொன்று கட்டிங் மூலமாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா லைட்டாக அப்படி சீச்சிட்டு தான் வச்சேன். இங்கே பாருங்கள், புது துளிர் இப்போ தான் வந்திருக்கு, புது துளிர். இதை கொஞ்சம் நல்லா வேர் வந்தால் பாரு, நான் கீழே எடுத்து நடலான்னு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 பாவக்காய் இருக்குது. ஏற்கனவே ஒரு 2 பாவக்காய் இருந்ததுன்னு சொன்னால் அதை பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். இது இன்றைக்கி குழம்பு தான், அப்படி சும்மா ஒவ்வொண்டை போட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஆனால் நல்லா கசப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க நல்லா டார்க் பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இன்னொரு செடி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது துவரை பெருசு பெருசாக காய்க்கும், நல்ல மரம் போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். துவரை செடி பாருங்கள், இப்போ வளர்ந்துருக்கு. இன்னும் பூவெலாம் எதுவும் விடலை. இன்னொரு செடி ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளேரி பழம். அந்த விதை நிறையா பூ ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பூவாக இருக்குது, குட்டி குட்டி பூவாக இருக்குது. ஆனால் இன்னும் காய் எதுவும் விடலை ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போ எல்லோரும் அதான் சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறோமா, அடியில் நிறையா இருக்கும், காய் இருக்குதே தெரியாது, நீ தூக்கிட்டு பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பூ தான், எல்லாமே நிறைய பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இருவாச்சி பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், குண்டு மல்லி. இங்கே பாருங்களா, பார்க்க ஸ்டார் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டேபிள் ரோஸ் இங்கே பாருங்கள், இது எல்லோ கலர். இதிலே நிறைய கலர் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செத்து போயிடுச்சு. இதில் நான் எல்லோவே நடலை. அந்த எல்லோ கலர் எப்படி வந்துன்னு தெரில. இதுலேருந்து டார்க் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இதுலேருந்து லைட்டாக அப்படியே கலர் மாறி இந்த மாதிரி எல்லோவாக ஆயிடுச்சு. அது எப்படின்னே எனக்கு தெரியல. ஒருத்தவங்க கேட்டாங்க, சொன்னாங்க, இந்தமாரி வண்டு அதுமாரி உட்காந்துதுன்னா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்.